புதுமையான தொழில்நுட்பங்கள் நடைமுறைக்கு வரும் நவீன உலகில் கண்டுபிடிப்புகளும் அபரிமிதமான வளர்ச்சியும் வழக்கமாக இருக்கிறது. அதுவும் அதிக இளைஞர் சக்தியை கொண்ட நம் இந்தியாவின் வளர்ச்சியை அகிலமே வியப்புடன் உற்று நோக்கிக் கொண்டிருக்கிறது. வரும் காலத்தில் நமது இந்தியா மாபெரும் வல்லரசாக உருவாக அதிக வாய்ப்புள்ளதாக சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ள இன்றைய சூழ்நிலையில் உலகின் முன்னணி நிறுவனங்கள் நம் தேசத்தில் தங்களது கிளை நிறுவனங்களையும் புதிய உற்பத்தி நிறுவனங்களையும் அமைக்க முனைப்பு காட்டி வருகின்றன. அதற்கேற்ப தகுதியும் திறமையும் மிக்க பொறியாளர்களுக்கான தேவையும் வேலை வாய்ப்புகளும் பன்மடங்கு பெருகியிருக்கின்றன. இந்த நிலையில் அத்தகைய தொழில்நுட்ப திறன் மிக்க இன்ஜினியர்களை மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளால் மட்டுமே உருவாக்க முடியும் என்ற நிலை நிதர்சனமாக இருக்கிறது. தொலைநோக்கு பார்வையும் அர்ப்பணிப்பும் அனுபவமும் கொண்ட நிர்வாகம், நவீன தொழில்நுட்பங்களை கற்றுத்தரவல்ல பேராசிரியர்கள், சர்வதேச தரத்திலான ஆய்வகங்கள் மற்றும் வகுப்பறைகள், உயர்தர நூலகங்கள், விடுதிகள் என யாவும் ஒருங்கே சிறப்பாக அமைந்திருந்தால்தான் அவை மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளாக கருத்தில் கொள்ளப்படும். அந்த வகையில் எல்லா துறைகளிலும் தன்னிகரற்று விளங்கும் திருச்சி கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஆகிய இரு கல்லூரிகளும் தமிழகத்தின் மிகச்சிறந்த பொறியியல் கல்லூரிகளாக தடம் பதித்துள்ளன என்றால் அது மிகையாகாது. தனித்தன்மையும் தொழில்நுட்பம் மற்றும் பன்முகத்திறன் மிக்க இன்ஜினியர்களாலே வளமான இந்தியாவை வடிவமைக்க முடியும் எனும் உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் பொறியாளர் திரு கே. ராமகிருஷ்ணன் அவர்களால் உருவாக்கப்பட்டவைதான் திருச்சி சமயபுரம் கே. ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். சிறந்த உட்கட்டமைப்பு, திறமை மிக்க பேராசிரியர்கள், நிறுவனங்களுடனான தொழில்நுட்ப தொடர்பு, ஆராய்ச்சி வாய்ப்புகள், 500க்கும் மேற்பட்டோருக்கு பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள். அண்ணா பல்கலைக்கழக தேர்வுகளில் தமிழகத்திலேயே கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 9ஆம் இடத்தையும் கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 13ஆம் இடத்தையும் பிடித்து சாதனை படைத்தது. இந்தியாவின் பெருமைமிக்க நாக் அக்ரடேஷன் ஆய்வில் கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாக் ஏ அங்கீகாரத்தையும் கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நாக் A+ அங்கீகாரத்தையும் பெற்று பெருமை சேர்த்தது. நாட்டின் முன்னணி பத்திரிகைகளின் கருத்து கணிப்பில் இரு கல்லூரிகளும் இந்தியாவின் தலைசிறந்த 100 கல்லூரிகளில் ஒன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. நாட்டின் சிறந்த கல்லூரிக்கான தேசிய விருது என சாதனைகள் பல புரிந்து தமிழகத்தில் மட்டுமல்லாது தேசிய அளவில் சிறந்த கல்லூரிகள் என்ற பேரையும் பெருமையையும் சேர்த்துள்ளது மாபெரும் சாதனையே ஆகும். உலகத் தரத்திலான பொறியியல் கல்வி, ஆளுமை திறன்களை மேம்படுத்த தனிப்பயிற்சி, ஆங்கிலம் மற்றும் பிற மொழிகளில் பேச பயிற்சி, எத்திசைக்கு சென்றாலும் அங்கு தங்கள் மாணவ மாணவிகள் வெற்றியாளர்களாகவும் தன்னம்பிக்கை மிக்கவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் கற்பித்தல் நடைபெறுவதாகவும் வேலைவாய்ப்புகள் மற்றும் ஆராய்ச்சிகளுக்காக பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டி. ஸ்ரீனிவாசன், தொடர் சாதனைகள் புரிந்து வரும் தங்கள் கல்லூரி முன்னணியில் இருப்பதற்கு மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்களின் ஒத்துழைப்பே காரணம் என்றார். I'm very happy to tell about our institution, K. Ramakrishnan College of Engineering. We have established this institute in 2008. Actually, we have completed 8 years. In these 8 years, we have achieved a lot. With respect to the stakeholders, I want to thank first of all the stakeholders, the parents and the students and the companies, those who are recruiting our students, considering their qualities. With respect to quality, so recently we achieved the A grade accreditation by NAC. So it is one of the quality standards with respect to the educational institute. So we have achieved the topmost grade A grade by the NAC. So we have established a research center in the Department of ECE. ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டீஸ், கிளப் ஆக்டிவிட்டீஸ், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பண்ணுறோம். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்குது. அது இல்லாமல் என்விரான்மெண்ட் கிளப் அந்த மாதிரி இருக்குது. ரீசெண்டாக நாங்கள் வந்து எக்ஸ்னோராவோட ஒரு டைப் பண்ணி வி ஹவ் given, that is awareness to environment அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக
பொல்யூட் பண்ணக்கூடாது, என்விரான்மெண்ட்டை வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், க்ரீனியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டாக ஆர்கனைஸ் பண்ணோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இங்கே காலேஜில் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் லெவலில் கோ கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிசைன் பண்ணி அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் கார்ட்டிங் சாம்பியன்ஷிப் அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி டாப் 5 பொசிஷனில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க. அது பெருமைக்குரிய விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் ரெகுலர் கோர்ஸ் we are also giving French, German language courses. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு போகும்போது அந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக இருக்கும், அட்லீஸ்ட் பேசிக் லெவல். ஸோ அவங்க அங்கே போயிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு பர்ச்சேஸ் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறது, ஒரு ஃபார் லிவிங், frankly to say for living it will be very useful for them. ஒரு ஹையர் ஸ்டடீஸ் எம்எஸ்க்கு போகிறான், ஒரு ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ போகிறான், அந்த மாதிரி போகும்போது இங்கே வந்து ப்ரிலிமினரி கோர்ஸ் பண்ணியிருந்தான்னா ஈஸியாக அவங்களுக்கு அட்மிஷன் கிடைக்குது. அந்த ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இங்கே. ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் சொல்லலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அலுமினி அசோசியேஷன் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தா இசி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு விஷயம் பண்ணாங்க. கலாமுக்கு ஒரு சலாம் அப்படின்ற ஒரு டைட்டிலில் அவங்க ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி ஜூனியர்ஸ்க்கு வந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம், எப்படி வந்து கம்பெனிக்கு போய் வேலை செய்கிறது, எப்படி வந்து ஒரு ஜாபை அப்ரோச் பண்ணுறது, எப்படி இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். விப்ரோவோட பெஸ்ட்டு ஃபேக்கல்ட்டி அவார்டு வந்து எங்கள் ஃபேக்கல்ட்டி 2 பேர் வாங்கியிருக்காங்க ஒரு சில கான்டெஸ்ட் இதிலெல்லாம். அதுவும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது சொல்கிறதுக்கு. ஸோ ஃபேக்கல்ட்டி சைடும் வந்து இது மாதிரி அவார்ட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கிட்டுருக்காங்க. இது இல்லாமல் வந்து ஃபேக்கல்ட்டி சைடில் இந்த NPTEL அப்படின்ற மாதிரி கோர்சஸ்லாம் அட்டன் பண்ணி அதில் வந்து தே ஆர் கெட்டிங் எலைட் கேட்டகரி. ஸோ அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஒரு டீச்சர் நல்ல குவாலிஃபைடாக இருந்தால் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா சொல்லித்தர முடியும். அதை வந்து நாங்கள் வந்து ஈஸியாக பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் ஃபேக்கல்ட்டி வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அவங்க டேலண்ட்ஸையும் வந்து சில விஷயங்களில் வந்து காமிச்சு எங்களுக்கு பண்ணுறாங்க. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணுறதுனால ரிசல்ட்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப கூலாக we are able to get. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 88% ஓவரால் வாங்கியிருக்கோம். டாப் 10 பொசிஷனுக்குள்ளே இருக்கும். 560 காலேஜில் டாப் 10ல் இருக்கும். ஃபஸ்ட் இயர் மட்டும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 82% பாஸ் பர்சன்டேஜ் வாங்கி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டினியூஸாக எங்களோட அகடமிக் பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே வந்துட்டுருக்கு. எங்களோட இந்த மாதிரி நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எமர்ஜிங் காலேஜ் அப்படின்ற இதை ஒரு அனாலிசிஸ் சர்வே எடுத்து நிறைய மேக்சின்ஸ் வந்து அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நான் வந்து குஜராத் போயிட்டு ஒரு அவார்ட் வாங்கினேன். இந்த எஜுகேஷன் ரிவ்யூ, இந்த ஹையர் எஜுகேஷன் ரிவ்யூ அப்படின்ற ஜேர்னல் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க, எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க என்ன ஏதுன்ட்டு. அதில் வந்து சில டேட்டாஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்தோம். அதை பேஸ் பண்ணி எங்களை எவாலுவேட் பண்ணி பெஸ்ட் காலேஜ், எமர்ஜிங் காலேஜ் இன் இந்தியா அதுக்கு வந்து அவார்ட் கொடுத்தாங்க. ரொம்ப பெருமையான விஷயம். குஜராத் ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வாசுபென் திரிவேதின்ற மேடம் கொடுத்தாங்க. கம்பைன்ட் வித் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் குஜராத் அவங்களோட சேர்ந்து அந்த அவார்டை கொடுத்தாங்க. பெருமையாக இருந்தது. அது மாதிரி நிறைய அது ஹையர் எஜுகேஷன், அதுக்கப்புறம் இது வீக், இந்த மாதிரி நிறைய மேக்சினில் வந்து சர்வேயில் வந்து வேறு கேட்டகரியில் we were able to achieve good position because we are doing it. நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ இன்னும் அச்சீவ் பண்ணாமல் இல்லை, நாங்கள் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி பொசிஷன்ஸ் எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு. நாங்கள் அச்சீவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அதை வந்து we are also getting in பேப்பர்ஸ், தட் இஸ் ஜேர்னல்ஸ், மேகசைன்ஸ், அவங்க எல்லாமே வந்து எங்களை அப்ரிஷியேட் பண்ணி இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். லாஸ்ட் இயரே வந்து நாங்கள் வந்து மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் 195 கட் ஆஃப் வாங்கியிருக்கவங்க, 185 அந்த ரேஞ்ச் அந்த மாதிரி வாங்கியிருக்கவங்கள ஃபுல் ஃபீ
வெய்வர் அந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறோம். இந்த வாட்டியும் அதே மாதிரி நடந்துகிட்ருக்கு. அரௌண்டு 100 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மெரிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து we are giving and we are allotting seats. அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாங்க, எங்கள் காலேஜ் வந்து பாருங்கள். முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஃபேக்கல்ட்டிலாம் எப்படி இருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட் போயிட்டுருக்குன்றது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பிளேஸ்மெண்ட் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா எம்என்சி கம்பெனிஸும் எங்கள் காலேஜ்க்கு வருது. ஒன்லி நல்லா இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு, ரிசல்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வராங்க. டிசிஎஸ், விப்ரோ, ஐநாடெக்ஸ், ஜோஹோ அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வருது. ரீசெண்டாக வந்து அமேசானில் கூட ஒரு கேண்டிடேட் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் சிடிஎஸ், அசென்ஷியர் இதிலெல்லாம் ஆஃப் கேம்பஸில் நிறைய போயிருக்காங்க. கோர் கம்பெனிஸும் பிளேஸ்மெண்ட்ஸ் ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கோர் கம்பெனியும் நிறைய இருக்குது பிளேஸ்மெண்ட்டு. ஸோ அதை பற்றி ஒரி பண்ணவே வேண்டாம். ஸோ அதுக்கு வேண்டிய ட்ரைனிங் அதெல்லாமே நாங்கள் வந்து கொடுக்குறோம். ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அந்த அவேர்னஸ், இன்டர்வியூ ஸ்கில்ஸ் அந்த மாதிரி எல்லா இதுவும் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து தாராளமாக சேர்க்கலாம். டிசிப்ளின் எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்குமே ஒரு நல்ல இடம், நீங்கள் வந்து சேர்க்கலாம். இவ்வளோ விஷயங்களை பொறுமையாக நீங்கள் கேட்டுட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நவீன தொழில்நுட்பங்களை உடனுக்குடன் கற்பித்து தேசிய சர்வதேச கருத்தரங்குகளை நடத்தி புதுமைகளை அறிந்து கொள்ளச் செய்தல், ஒழுக்கம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பொருத்திக் கொள்ளும் பாங்கு, குழுவாக இணைந்து செயல்பட பயிற்சி அளித்தல், போட்டிகளில் பங்கேற்கச் செய்தல் போன்றவையே மாணவ மாணவிகளை தகுதிமிக்கவர்களாக உருவாக்கி போட்டி நிறைந்த இந்த சூழலில் அவர்களை ஜெயிக்க வைக்க உதவும் என்ற கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர் டாக்டர் எஸ். முருகானந்தம் இங்கு பயிலும் அனைவரையும் மிகச் சிறந்தவர்களாக உருவாக்குவதே தங்கள் லட்சியம் என்றும் குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நான் திருச்சி சமயபுரத்தில் உள்ள கே. ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியின் முதல்வர் டாக்டர் எஸ். முருகானந்தம் பேசுகிறேன். எங்களுடைய கல்லூரி 2010ஆம் வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் கே. ராமகிருஷ்ணன் அவர்கள் எங்களுடைய கல்லூரியின் தாளாளர். அவருடைய சிறப்பான வழிகாட்டுதலின்படி எங்களுடைய கல்லூரி செவ்வனே செயல்பட்டு வருகின்றது. எங்களுடைய கல்லூரி ஆரம்பித்து 6 வருடங்கள் ஆனாலும் தமிழ்நாட்டில் உள்ள 522 கல்லூரிகளில் முதல் 10% ஆஃப் காலேஜஸ்குள்ளார வந்துட்டுருக்கு. எங்களோட கல்லூரியில் பிஇ கோர்ஸுக்கு 5 பிரான்ச்சஸ் இருக்குது. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ அண்ட் சிஎஸ்சி பிரான்ச்சஸ் இருக்குது. பிஜி கோர்ஸஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கோர்சஸ் இருக்குது. எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எம்இ பவர் எலக்ட்ரானிக்ஸ், எம்இ விஎல்எஸ்ஐ அண்ட் எம்இ எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ். இதை யூஜியில் 5 கோர்ஸ்களும் பிஜியில் 4 கோர்ஸ்களும் செவ்வனே செயல்பட்டு வருகின்றது. எங்களுடைய கல்லூரி கடந்த 1 மாதத்துக்கு முன்னாடி நாக் இன்ஸ்பெக்ஷன் நடத்தினதில் A+ கிரேட் வாங்கியிருக்கு. அதாவது இந்தியாவில் உள்ள 154 கல்லூரிகளுக்கு நாக் அக்ரிடேஷன் இந்த சைக்கிளில் கொடுத்தாங்க. அந்த இதில் எங்களோட A+ கிரேடு வாங்கி நல்ல கிரேடு வாங்கியிருக்கு. மொத்தம் வந்து 2 கல்லூரிகளுக்கு தான் A+ கிரேட் கிடச்சிது. அதில் எங்களோட கல்லூரியும் ஒன்று. அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கல்லூரியில் யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒவ்வொரு வருடங்களும் ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறப்ப நிறைய யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ் எங்களோட மாணவர்கள் வாங்குகிறாங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னாக்க எங்களோட கல்லூரியில் லெபார்ட்டரிஸ் எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் ஏஐசிடிஇ சொன்ன முறைப்படி எல்லா லெபார்ட்டரிஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு லெபார்ட்டரியிலும் பியாண்ட் த சிலபஸ் அப்படிங்கிற முறையில் அவங்க யூனிவர்சிட்டி சொன்னதை இல்லாமல் அடிஷ்னலாகவும் நாங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய கற்றுக்க முடியுது. அதை அடிஷ்னலாக வந்து ரிசர்ச் லேப்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் 2 லேப்ஸாவது நாங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதனால் மாணவர்கள் வந்து ஆராய்ச்சியில் நிறைய ஈடுபட்டு பின்னாடி வந்து 4 வருஷம் முடித்ததையும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு கிடச்சி அவங்க வந்து ஒரு நல்ல கம்பெனியில் சேர்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எங்களோட கல்லூரிகள் 6 வருடங்கள் ஆனாலும் கூட எல்லா லேப்ஸும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம்.
யூனிவர்சிட்டி சொன்னதுக்கு மேலேயும் அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறனால மாணவர்களுக்கு நல்ல ஒரு செய்முறை பயிற்சி கிடைக்கிது. இந்த செய்முறை பயிற்சிகள் பாடம் நடத்துறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா தரமான தட் இஸ் ப்ரொஃபஸர்ஸ் எங்கள் இதில் நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட சீரிய முயற்சி, மாணவர்களோட ஒத்துழைப்பு, இது எல்லாம் சேர்ந்து எங்களுடைய கல்லூரி நல்ல முன்னேறத்துக்கு வழியாக இருக்குது. மாணவன் வந்து கல்லூரியில் சேர்ந்து 4 வருஷம் படித்து முடித்ததையும் ஒரு வேலைவாய்ப்போடு போனால் தான் அதுக்கு மரியாதையும் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து 4வது வருஷத்தில் வந்து வேலைவாய்ப்புக்காக ட்ரை பண்ண ஆரம்பித்தா நிச்சயமாக வந்து அது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. அதனால் எங்களோட கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுறோன்னா, முதல் வருஷத்துலேருந்தே அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்புக்கான பயிற்சியை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ முதல் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு எல்லாத்துக்கு வேலைவாய்ப்புக்கு அடிப்படை வந்து இங்கிலீஷில் உள்ள நாலேஜ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அதற்கான கோச்சிங் அண்டு ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் ஃபஸ்ட் இயரில் கொடுக்குறோம். 2வது வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிடியூட், அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்க்கான ஸ்கில்ஸ், தென் குரூப் டிஸ்கஷன், இதற்கான ட்ரைனிங் எல்லாமே கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் வந்து ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் நாலேஜ் அண்ட் ஆல்சோ கோர் இண்டஸ்ட்ரிக்கான ட்ரைனிங் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ யூனிவர்சிட்டி சொல்லியிருக்கிறபடி உள்ள அதாவது யூனிவர்சிட்டி சிலபஸ் படி உள்ள பாடங்களையும் நடத்துகிறோம். அது இல்லாமல் வேலைவாய்ப்புக்கு தேவையான ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். ஸோ அதனால் எங்களோட மாணவர்கள் 4வது வருஷத்தில் உள்ளார வர்றப்ப 7வது செமஸ்டரில் ப்ளேஸ்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப அவங்கள ஈஸியாக வந்து வேலைவாய்ப்பை பெற முடியுது. இதுதான் நாங்கள் வந்து எங்களோட மாணவர்கள் நிறைய பேரை வந்து ப்ளேஸ் பண்ண வைக்கிறதுக்கான முக்கியமான ஒரு காரணம். இதற்கு வந்து எங்களுக்கு வந்து ப்ளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தனிப்பட்ட முறையில் முழு மூச்சாக முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இது வந்து எங்களோட கல்லூரி ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கனால எங்களோட முதல் பேட்ச்லேருந்து உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து நல்ல ப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து இப்போ லேப்ஸு, ப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நல்லா இருக்குது. வெறும் படிப்பு மட்டுமே ஒரு மாணவனோட எதிர்காலம் அமையாது. ஸோ அவங்களுக்கு வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஸ்போர்ட்ஸ், அதுக்கான தேவைகள் இருக்குது. ஏன்னா வந்து நான் ஒரு மாணவன் எப்போ ஒரு நல்ல இன்ஜினியர் ஆக முடியும்னா படிப்பு ப்ளஸ் நல்ல உடல் நலமும் வேணும். அதனால் வந்து எங்களோட மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்போர்ட்ஸுக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். எங்களோட காலேஜில் வந்து ஃபுட்பால், வாலிபால், பாஸ்கெட் பால், தென் டென்னிஸ், தென் செஸ், இது மாதிரி இன்டோர் கேம்ஸு, இதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறோம். எங்களோட மாணவர்கள் வந்து அதில் நல்லா விளையாடி ஜோனல் லெவல் இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து நிறைய மேட்சஸ் வந்து வின் பண்ணிவிட்டு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அது வந்து அவங்களுக்கு உடல் நலத்தையும் பேணுறதுக்கு வசதியாக இருக்குது. அது இல்லாமல் எங்களோட காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா அதர் ஃபெசிலிட்டின்னு பார்க்க போனால் ஜிம் இருக்குது. ஜிம் வந்து பையனு டெய்லி வந்து அவங்களோட உடல் நல்லா பேணுறதுக்கு, அதாவது உடல்நலம் பேணுறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. தென் அதெல்லாமல் வந்து நல்ல உணவு வேணுங்கிறனால கேன்டீன் வசதி, வெஜ் அண்ட் நான்வெஜ் கேன்டீன் எங்களோடதில் இருக்குது. அந்த இதுவும் நாங்கள் வந்து நல்லா பண்ணித்தர்றோம். தென் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து ஒரு நல்ல தண்ணீர் வேணும். அதனால் வந்து எங்களோட காலேஜில் எல்லா பில்டிங்ஸ்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ பிளான்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து மாணவர்கள் தரமான தண்ணீர், ஆர்ஓ ட்ரீட்டட் வாட்டர் நாங்கள் வந்து கொடுக்குறோம். அதே ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக நாங்கள் வந்து ஹாஸ்டல் வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து நல்ல தரமான உணவும் கிடைக்கிது. அதனால் வந்து ஹாஸ்டலில் தங்கி அவங்களால நிறைய நேரம் வந்து படிப்புலேயே செலவு பண்ணி அவங்களால நல்ல முன்னேற முடியுது. அதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட் இல்லாமல் நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு வந்தாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கேம்பஸ் வந்து ஃபுல்லாகவே ஒய்ஃபை எனேபிள்டு கேம்பஸ். காலேஜ் ஆகட்டும், ஹாஸ்டல் ஆகட்டும், எல்லா இடத்துலையும் வந்து ஒய்ஃபை எனேபிள்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணப்போ மிச்ச டைமில் வந்து அவங்க எப்போல்லாம் வந்து வேணுமோ அவங்க வந்து இன்டர்நெட் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்களோட படிப்பை டெவலப் பண்ண நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ரிசர்ச் லேப்ஸு அண்டு மற்ற லேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட டெக்னிக்கல் நாலேஜை அதிகப்படுத்துறதுக்காக வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இன்வைட்டட் லெக்சர்ஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூட்ஸ், அதாவது வந்து ஹையர் லெவல் இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து கூப்பிட்றோம். தென் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அழைச்சிட்டு வந்து அவங்கள வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒர்க் ஷாப் எல்லாம் கண்டக்ட் பண்ண சொல்கிறோம். ஸ்டூடெண்ட் ஆக்டிவிட்டீஸ்னு பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து வெறும் தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாணவன் வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணுன்னா அவங்க டீம் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ண, டீம் பில்டிங் முக்கியம். ஸோ அந்த டீமாக இருக்கணுன்னாக்க அதுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக எங்கள் காலேஜில் வந்து நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் நியூ இன் நியூஸ் பேப்பர் கிளப், தென் அடுத்து பார்த்திங்கன்னா என்வரான்மெண்டல் கிளப்,
அது மாதிரி நிறைய கிளப் ஆக்டிவிட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஒரு நல்ல மற்றவங்களும் ஒத்து போய் நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான ஒரு வழிகளை உண்டு பண்ணி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எங்களோட மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்துக்கான ஒரு அடிப்படையை தான் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் இருந்தே முதல் செமஸ்டர்லேருந்து 8வது செமஸ்டர்லேயும் கொடுக்குறோம். ஸோ மொத்தமாக இப்போ கன்சாலிடேட் பண்ணணுன்னாக்க, அதாவது நல்ல தரமான ஆசிரியர்கள், தரமான ஆய்வுக்கூடங்கள், தரமான தங்கும் இடம், ஹாஸ்டல், இது எல்லாமே கொடுக்குறோம். அதேமாதிரி இப்போ திருச்சி டவுன்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இது காலேஜ் பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்க காலேஜ் பஸ் யூஸ் பண்ணி வரலாம். ரொம்ப தூரத்துலேருந்து வர்றவங்க வந்து ஹாஸ்டலில் வந்து தங்கி அவங்க வந்து பயன்பெற முடியும். காலேஜஸில் உள்ள முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேகிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரேகிங் வந்து செய்யக்கூடாது, அது வந்து ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்ப எங்களோட கல்லூரிகளில் எந்த ஒரு மாணவனும் ரேகிங்க்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள். அதற்கு வந்து நாங்கள் வந்து கமிட்டிஸ்லாம் போட்டு எல்லா வகையிலையும் ரேகிங் எந்த வகையிலும் நடக்காத அளவுக்கு நாங்கள் என்ஷூர் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் மாணவர்கள் தங்களோட படிப்பில் நல்லா கவனம் செலுத்த முடியும். ஏன்னா இங்கே வந்து எங்கள்கிட்ட வந்து ரேகிங் ஃப்ரீ என்வாயன்மெண்ட் இருக்குது. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் நல்ல டிசிப்ளின்டு ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் வந்து நிச்சயமாக ஒரு ஆசை எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு தரமான கல்லூரியில் நம்ம வந்து படிக்கணும், நம்ம பையன் அல்லது பொண்ணு படிக்கணுங்கிற ஆசை தான் எல்லாருக்கும் இருக்கும். அதே மாதிரி வந்து படிப்போடு மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்போடு வரணுங்கிற ஆசை எல்லாருக்கும் உண்டு. நிச்சயமாக அது தேவையானது தான். அப்படிப்பட்ட இதை வந்து நிறைவேற்றுறதுக்கான ஒரு நிச்சயமான ஒரு கல்லூரியாக எங்களோடது இருக்கும். ஏன்னா ஏற்கனவே எங்கிட்ட படித்த மாணவர்கள் நிறைய பேர் வந்து நல்ல வேலை வாய்ப்போடு போயிருக்காங்க. அதற்கான வசதிகள் எல்லாம் எங்கள் இதில் லேப் ஃபெசிலிட்டி எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ வருங்காலத்தில் இன்ஜினியரிங் சேர விருப்பப்படுற மாணவர்கள், மாணவிகள் அல்லது பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை வந்து எங்களோட கல்லூரிகளில் சேர்த்து அவங்க வந்து நிச்சயமாக அவங்களோட மாணவர்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உண்டு பண்ணி தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். அனைவருக்கும் நிர்வாகம் சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
போட்டிகள் நிறைந்த சூழலிலும் கூட கடந்த ஆண்டு 540 மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தந்துள்ளதாகவும் இப்போதும் விப்ரோ, கேப்ஜெமினி, TCS, ஐநாட்டிக்ஸ், ஜோஹோ உள்ளிட்ட பல்வேறு பன்னாட்டு நிறுவனங்களில் 500க்கும் மேற்பட்டோருக்கு 3.5 லட்சத்திலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரை சம்பளத்தில் வேலைவாய்ப்புகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்த கல்லூரியின் வேலைவாய்ப்பு அலுவலர் திரு முகமது ஜான்ஷா நவாஸ் இதற்கு சிறந்த தேர்ச்சி விகிதமும் தொடர் பயிற்சிகளுமே முக்கிய காரணம் என்றார். Hi, I am Nawaz, Training and Placement Officer of K. Ramakrishnan Group of Institutions. Education should end with an employment. எந்த கல்வியாக இருந்தாலும் அந்த கல்வி ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில் தான் முடியணும் அப்படிங்கிற மோட்டோவை நாங்கள் இங்கே எடுத்துகிட்டு எங்களோட விஷனாக செட் பண்ணி நாங்கள் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதை டுவர்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும். எவ்வளவோ மாணவர்கள் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, இந்த இன்ஜினியரிங் துறையில் எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி பெறணும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். எல்லாத்துக்குமான வேலைகள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாணவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி, சிவில் படித்தாலும் சரி, சிஎஸ்சி படித்தாலும் சரி, இசிஇ படித்தாலும் சரி, என்ன டிபார்ட்மெண்ட் அவர் எடுத்து படித்தாலும் சரி, நேஷ்னலி அண்ட் இன்டர்நேஷ்னலி அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை வாய்ப்புகள் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி பெறணும் அப்படிங்கிற ஒரு சில முறைகள் இருக்குது. அந்த முறைகளை ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த டைமில் சொல்கிறேன். நீங்கள் எப்படி இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸை படிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது. ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஏற்கனவே நான் சொன்னது போல் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படித்தாலும் அதை ப்ராக்டிக்கல் முறையில் அப்ளை பண்ணி படிக்கணும். இப்போ இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷனுக்கு ஒரு கான்செப்ட் தியரிட்டிக்கலாக படிக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறது, அதை எப்படி கம்பெனிஸில் அப்ளை பண்ணுறது, அது எப்படி கம்பெனிஸில் உபயோகமாகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்டை ப்ராக்டிக்கலாக நீங்கள் படிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் செகண்ட் வே வந்து ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்கில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணுறது. அது எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. விப்ரோனா ஒரு விதமான பேட்டர்ன் இருக்கும், அமேசான்னா அவங்களோட இன்டர்வியூஸ் ஒரு விதமான பேட்டர்ன் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனிஸும் ஒவ்வொரு விதமான பேட்டர்ன்ஸில் இருக்கும். அதுக்கு தேவையான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு நம்மளை தயார்படுத்திக்கிறதுன்னு ஒரு முறை இருக்குது. இது ரெண்டுமே சரி, இந்த இன்ஜினியரிங் ப்ராக்டிஸ் ஆகட்டும், ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கு தேவையான ட்ரைனிங் ஆகட்டும், இதை ரெண்டுமே நீங்கள் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த இன்ஜினியரிங் துறையில் டிகிரி மட்டும் இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்போடு நீங்கள் காலேஜ்லேருந்து வரும்போதே கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்டோட வரக்குண்டான எல்லா வாய்ப்புகளும் நிச்சயமாக இன்ஜினியரிங் துறையில் உண்டு. இந்த ரெண்டு மெத்தட்ஸுமே இன்ஜினியரிங் படிக்கிற விதமும் சரி, இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டுக்கான ட்ரைனிங் கொடுக்குற விதமும் சரி, எங்கள் கே ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் பொறுத்தளவில் எங்கள் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் வி ஆர் ஸ்டார்டிங் ரைட் ஃப்ரம் த ஃபஸ்ட் இயர். ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்கூல்லேருந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணும்போதே அவங்களுக்கு என்னென்ன மாதிரி தகுதிகள் ஆல்ரெடி இருக்குது, என்னென்ன டேலண்ட்ஸ் அவங்களுக்கு இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரைனிங் தேவைப்படும் அப்படிங்கிறத நாங்கள் ஃபஸ்ட் இயர்லேயே டிட்டர்மைன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட் இயர் பொறுத்தளவில் அவங்களுக்கு தேவையான மோட்டிவேஷனல்ஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க சைக்காலஜிக்கலாக எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்கள பற்றி ஒரு ஸ்டடி பண்ணி கம்ப்ளீட் ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம். இந்த கம்ப்ளீட் ரெக்கார்ட் நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு அவங்களுக்கு என்னென்னமான ட்ரைனிங் தேவைப்படும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். when the students move to the second year, அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆப்டிடியூட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில், ஒரு இங்கிலீஷில் சரளமாக எப்படி பேசுகிறது, ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்கில் எப்படி, ஒரு மேடையில் ஏறி எப்படி அவங்க பேசுகிறது, இது போன்ற தேவையான அனைத்து ட்ரைனிங்ஸையும் அவங்களுக்கு செகண்ட் இயரில் கொடுப்போம். இந்த மாணவர்கள் தேர்ட் இயர் வரும்பொழுது இதை விட நெக்ஸ்ட் லெவல், எக்ஸாம்பிள் அவங்க இதை விட டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம், ஒரு சொல்யூஷனை எப்படி ஒரு ஃபாஸ்டர் லெவலில் அட்டைன் பண்ணுறது, ஒரு குரூப் டிஸ்கஷனில் எப்படி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு கம்பெனி பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கும் அதை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது, இதுக்கு தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்ஸும் தேர்ட் இயர்லேயே கொடுக்கும். ஃபோர்த் இயர் வரும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், அந்தந்த வருஷத்தில் என்னென்ன கம்பெனிஸ் வர இருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு தேவையான, நான் ஏற்கனவே சொன்னது போல் இன்டர்வியூ பேட்டர்ன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸை அந்தந்த கம்பெனி பேட்டர்னுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனித்தனியாக கொடுப்போம். இது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பண்ணக்கூடிய ட்ரைனிங். ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபோர்த் இயர் வரைக்கும் தேல் பி அகடமிக்ஸ் கூடயே தேல் பி ஹேவ் ஆல் தேர் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ். இது எங்கள் கே ராமகிருஷ்ணன் காலேஜோட ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் ப்ரோக்ராமாக விளங்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட், சார்ஜ்பி, இது போல் 7 lakh to 10 lakh per annum சேலரி கொடுக்குற கம்பெனிஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வில் ஆல்சோ ஸ்டார்ட் ரைட் ஃப்ரம் த தேர்ட் இயர். அவங்க அகடமிக்குடைய ஹைலி டெக்னிக்கலாக இவங்களை நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் எழுதுறதாகட்டும், இல்லை ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணணும், இல்லை அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒரு ப்ரோக்ராமுக்கு கோடிங் எழுதணும், இது போல் தேவையான எல்லா விதமான ட்ரைனிங்கையும் அவங்கள ரெடி பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் 10 lakh to 7 lakh சேலரியில் போகிற அளவுக்கு
ஒரு கேட்டகரி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங். இது மட்டும் இல்லாமல் விப்ரோ டெக்னாலஜிஸ் ஜாவா பேஸ்டு ட்ரைனிங் அப்படின்னு ஒரு தனி கேட்டகரி இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே விப்ரோ டெக்னாலஜிஸ் 12 குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரைனிங் அண்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. எப்படின்னா விப்ரோலிருந்து ட்ரெயினர்ஸ் இங்கே எங்கள் காலேஜ்க்கு வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணி அதில் ட்ரெயினான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இது இந்தியாவிலேயே வெறும் 12 கல்லூரிகள் தான் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் எங்கள் கே ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கிறோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரைட் ஃப்ரம் ஃபஸ்ட் இயர்லேருந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்து இது போல் ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ், விப்ரோ டெக்னாலஜிஸ் ட்ரைனிங், இது போல் பல ட்ரைனிங்கை கொடுத்து லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 550 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் பிளேஸ்ட் இன் டாப் நாச் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், விப்ரோ, மஹேந்திர சத்யம், மஹேந்திரா ட்ரக்ஸ், ரெனால்ட் நிசான், கேப்ஜெமினி, பிஜிஆர் எனர்ஜி, இது போல் பல கம்பெனிஸில் பல டாப் நாச் நிறுவனங்களில் வேலை பெற்றிருக்காங்க. இந்த வருஷம் ஆல்மோஸ்ட் இது வரைக்கும் ஒரு 570 ஸ்டூடெண்ட்ஸ் வேலைவாய்ப்பு பெற்றுட்டாங்க. அதே போல் பல நிறுவனங்கள் இந்த தடவை புதுசாக வந்திருக்காங்க. அமேசான், ஃப்ளிப்கார்ட், டிசிஎஸ், இது போல் பல நிறுவனங்கள் புதுசாக வந்திருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு கடந்த 5 வருடமாக வரக்கூடிய கம்பெனிஸும் இந்த வருஷம் அவங்களும் they have continued their relationship in taking our students. ஸோ நிச்சயமாக இன்னும் வரக்கூடிய காலங்களில் இனியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகுங்க. ஏற்கனவே சொன்னது போல் இன்ஜினியரிங் படித்த அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள்கிட்ட இன்ஜினியரிங் ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் அவங்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுத்தருவது தான் எங்கள் மோட்டோவாக நாங்கள் இருக்கோம். அது நிச்சயமாக வித் ஆல் யுவர் சப்போர்ட் வில் பி ஏபிள் டு டூ இட். எங்களுடைய நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் கம் பிளேஸ்மெண்ட் மெத்தட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். இது என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு 3 months ஆர் 4 months கார்ப்பரேட்டில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு கார்ப்பரேட்டோட ஆக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன, ஆக்சுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான கார்ப்பரேட் நம்ம இந்த தியரியிலிருந்து ப்ராக்டிக்கலாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அங்கே ஒரு சில காலங்கள் ஒரு 3 or 4 months சேலரியோடு ஒர்க் பண்ணிட்டு வருவாங்க. ஈவன் பல ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்கிட்ட சொல்கிறது உண்டு, அந்த இவங்க என்ன எங்கள் ஃபீஸ் கட்டினாங்களோ, எங்களுக்கு அந்த 4 years என்ன ஃபீஸ் கட்டினாங்களோ அந்த ஃபீஸை ஆல்ரெடி அவங்க படிக்கிற காலத்திலேயே சேலரியாக வாங்கிட்டோம் அப்படின்னு கூட இங்கே வந்து பெருமையாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மாடல்லையும் we are doing placements. எங்களுடைய நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவிஷன் வந்து அலுமினி ஓரியன்டட் பிளேஸ்மெண்ட் டிவிஷன். வேறு இங்கே படித்த மாணவர்கள் நேஷ்னலி ஈவன் இன்டர்நேஷ்னலி நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கூட எல்லாமே நாங்கள் டச்சில் இருக்கோம். அவங்க கம்பெனிஸில் இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அவங்க அதை எங்கள் மூலியமாக தெரிவிக்கிறாங்க. அந்த கார்ப்பரேட்ஸ் அவங்க ஒர்க் பண்ணக்கூடிய கார்ப்பரேட்ஸ் இங்கே வந்து அவங்க மூலியமாகவும் பல பிளேஸ்மெண்ட்ஸ் நாங்கள் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ மெத்தட்ஸ் ஹவ் வி ப்ரொமோட் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ். இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி, இங்கே படித்து முடித்த மாணவர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, கே ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இஸ் அ பிளேஸ் ஃபார் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாங்க. அதே பெருமையோடு நாங்களும் சொல்கிறோம். நிச்சயமாக நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணால் ஒரு டிகிரி மட்டும் இல்லை, உங்கள் திறமைக்கேற்ற ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்போடு தான் நீங்கள் காலேஜ்லேருந்து முடிச்சு போவீங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். With all your supports, we will be able to touch new heights in future. Thank you. I'm Kavya Srinivasan of final year of Electronics and Communication Engineering. Our college gives us supreme power to develop ourselves and interact to a greater heights in our life. We have attended a lot of training given by our communication department as well as a placement department in our college. And several academics have given training like Coles Caliber have given a communication skill and as well as an interpersonal skill. And FACE Academy have trained us for our aptitude ability skill. And SMART and as well as an Interthink have been given and trained us for an aptitude ability skill to achieve a better heights in our life. And we have been attended several companies like Odessa, Soho Corporation, Wipro, Inotex and much more. Hi, I am Divya. I am from Electrical and Electronics Department. We are gaining opportunities and resources to carry out the cutting-edge researches on power systems. I am Madhumita from the Department of Electronics and Communication Engineering. The vision of this department is to produce technically superior and socially conscious people so that they become a pragmatic member of the liberal human society. All the faculty members of this department are undoubtedly unique. We have various laboratories such as Research and Development Laboratory which has LabVIEW software. This software paves the way for research for students starting from 3rd year. I am Devraj and I am from Mechanical Department. This is our KRCT Modern Gym.
This gym is very useful and it is used to keep my body health and fit. I am Abhinaya from K. Ramakrishnan College of Engineering. நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஹாஸ்டலில் வந்து ரூமு, அதர் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு எல்லாமே ஹைஜீனிக்காக சூப்பராக இருக்கும். நான் வந்து ஹாஸ்டலில் இருக்க ஒவ்வொரு நாளும் வீட்டில் இருக்க மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. This is Niveta. I'm doing my first year MBA in K. Ramakrishnan College of Engineering. My specialization is HR with Finance. Though I had completed my engineering, now I like to do HR with Finance. இந்த காலேஜில் நிறையா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்து நிறையா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸ்லாம் கொடுக்குறாங்க. I'm Nandita from EEE department. In our college, sports facilities are we have basketball, football, badminton and tennis court, including football field and athlete track. Here the achievements are we have won international gold medal for long jump under 19 category, and in athletics we have won 5 times overall championship in zonal level. Here I feel very comfortable because my coach is the most best companion who guides me here and there. Hi, this is K. Arunmozhi Devan, final year mechanical engineering student. நான் விப்ரோ டெக்னாலஜியில் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். இதுக்கு நிச்சயமாக கே ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் தான் காரணம். ஃபஸ்ட் இயரில் என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. செகண்ட் இயரில் என்னோட மைனஸ் எல்லாத்தையும் ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. தேர்ட் இயரில் இது கொஞ்சம் சிவியர் ஆச்சு. பட் அந்த ட்ரைனிங் ஃபுல்லாகவே ஃபைனல் இயர் பிளேஸ்மெண்ட் அப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. To be beautiful is to be yourself, and I am Leela, doing my final year electrical and electronics engineering in K. Ramakrishnan College of Engineering. I can proudly say that I am one of the students of KRCE because it molded me in each and every aspect. It taught me leadership skill, communication skill, dancing and designing skills. I have participated in many group events because of the encouragement of my college principal and management. And also my dream come true because I got placed into MNCs only because of the training program given by my placement department. I'm S. Sindhuja of Electrical and Electronics Engineering at K. Ramakrishnan College of Engineering. From our first year, we have been given training in aptitude and communication. Those trainings give us confidence towards our placements. We have lots of clubs to develop our extracurricular and co-curricular activities. We have Women Empowerment Cell, Shelley Club and Fine Arts Club. I'm one of the members of Fine Arts Club. I have participated in various cultural events. Our faculty members gave us their knowledge as well as their experience for our success. Thank you. Stay focused and never give up is the motto of our college. I'm really feeling proud and glad to study in K. Ramakrishnan College of Engineering. I'm Sindhuja from the Department of Electrical and Electronics Engineering. We have excellent motivational programs which transform us a better and best humans for the society. From the first year itself, we have undergone many training programs because we are always focused on the future. That is our success. We have acquired many communication skills, aptitude skills and analytical skills through the training programs. Our management, placement department and faculty members has motivated and helped a lot to get placed in the top companies, and that is why I am placed in a Wipro Technologies. Thank you. The faculty members of the placement department has helped all the students to recover all the obstacles during the placement training, and there have also been many companies which are recruiting many students from our college. I am also one of the students who have been placed in 2 companies. I am very proud to say that, and finally I am also very proud to say that I am a student of K. Ramakrishnan College of Engineering. Warm greetings from K. Ramakrishnan College of Engineering. இப்போது பெற்றோர்களான உங்கள் அனைவருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். எங்கே நம்ம குழந்தைய சேர்க்கலாம், ஏன் சேர்க்கணும் அப்படின்ற, ஏன் இந்த காலேஜில் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய உங்கள்கிட்ட கேள்விகள் எழும்பிட்டு இருக்கும். ஸோ அதை நான் கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஐ எம் ஹியர். ஐ எம் டெல்லிங் யூ எதனால் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும், மாணவர்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கும். பெற்றோர்கள் எதிர்பார்ப்புகளையும் எங்களால் பூர்த்தி செய்ய முடியுது, மாணவர்கள் எதிர்பார்ப்புகளையும் எங்களால் பூர்த்தி செய்ய முடியுது. அது மட்டுமன்றி இந்த மாணவர்கள் இந்த 4 வருட படிப்பிற்கு பின்பு எங்கே போகணும் அப்படின்னா, ஒன்றா வேலைவாய்ப்புக்கு போவாங்க, இல்லை அப்படின்னா மேற்படிப்புக்கு போவாங்க. வேலைவாய்ப்புக்கு போகணும்னா அந்த மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிடுறோம். ஃப்ரம் ஃபஸ்ட் இயரில் அவங்களுக்கு என்ன எப்படி இருக்கணும், செகண்ட் இயர் வரும்போது என்ன மாதிரி இருக்கணும், தேர்ட் இயரில் எப்படி இருக்கணும், ஃபைனல் இயரில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நாங்கள் எங்கள் பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் ஆப்டிடியூட் ட்ரைனிங் அப்படின்னு தனியாக ஆப்டிடியூட் டீச்சர்ஸ் இருக்காங்க, கம்யூனிகேஷன் ட்ரைனிங்க்கு தனியாக கம்யூனிகேஷன் டீச்சர்ஸ் இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு எப்படி மூளை முக்கியமான உறுப்போ அதே போல் லைப்ரரி என்பது ஒரு முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஸோ எங்களுடைய லைப்ரரியிலையும் we have more than 24,000 books. வெற்றிகளை ஈட்டவும்
லட்சியங்களின் உயரங்களை எட்டவும் தங்களது மாணவ மாணவிகளுக்கு ஏணியாய் நிற்கும் திருச்சி சமயபுரம் கே. ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இளைய தலைமுறையினர் இந்த சமூகத்தில் சாதனையாளர்களாக பீடு நடை போடவும் ஒளியேற்றவும் எப்போதும் உறுதுணையாய் நிற்பார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. சாதிக்க ஒரு கல்லூரி சமயபுரத்தில் கே. ராமகிருஷ்ணன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சமயபுரம், திருச்சி.